சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படம் அடுத்த ஆண்டு ஆகஸ்டில் அல்லது கோடை விடுமுறையில் வெளியாக அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்நிலையில் படப்பிடிப்பு இன்னும் முழுவதாக முடியாத நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு வார கால பயணமாக இமயமலைக்கு சென்றிருக்காரு. அதாவது கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களின் அவங்க அடைந்த வேதனையை விட நான் அதிகமாக வேதனை அடைந்தேன். அதனால் என்னோட மன நிம்மதி இழந்து விட்டேன் மற்றும் உயிரிழந்தவங்களுக்காக பிரார்த்தனை செய்யவும் நான் இமயமலைக்கு சென்றிருக்கேன் என அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியிருக்கு. இந்நிலையில் இணையவாசிகள் சிலர் விளையாட்டா இயக்குனர் நெல்சனை நோக்கி, என்ன நெல்சன் சார் அடிக்கடி லீவ் கொடுத்துருக்கீங்க என்று கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளியான படமான கூலி படம் மிக பெரும் தோல்வி படமாக விமர்சன ரீதியாக மாறியது. வணிக ரீதியாக படம் வெற்றியான படமா தோல்வியான படமா என்று படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் தெரிவிக்கலை. ஆனாலும் படம் வணிக ரீதியாக தோல்வி படம் இல்லை என்றும் படத்திற்கான செலவு செய்த பணத்தை படம் வசூலித்து கொடுத்து விட்டது என்று பேச்சும் உலா வருது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படத்தில் திரைக்கதை மிகவும் மோசமாக இருந்ததனால படம் பெரிதும் எதிர்மறை விமர்சனங்களை சந்தித்தது. பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்து கொண்டிருந்த லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகியிருந்த மிகப்பெரிய விமர்சன ரீதியாக தோல்வி படமாக மாறிய இந்த படம் பெரிய டிசாஸ்டர் என்று எல்லாம் விமர்சிக்கப்பட்டது. இந்த படத்தை தயாரித்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தற்போது ஜெயிலர் 2 படத்தையும் தயாரிச்சுட்டு வராங்க. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. படத்துக்கு அனிருத் இசையமைச்சிட்டு வராரு. படத்தின் பெரும்பான்மையான படப்பிடிப்புகள் கேரளா மற்றும் கோவாவில் நடைபெற்று வருது. இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு வார கால பயணமாக இமயமலைக்கு சென்றிருக்காரு. இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியிருக்கு. அதாவது மக்களின் மன நிம்மதிக்காக கரூரில் நடந்த துயர சம்பவத்தின் எதிரொலியாக நான் இமயமலைக்கு சென்றிருக்கேன். மக்கள் அனைவரும் நலமோடு இருக்க வேண்டும் மற்றும் அரசியலில் கண்டிப்பாக நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் இமயமலை சென்றிருக்காராம். மேலும் இணையவாசிகள் சிலர் விளையாட்டா இயக்குனர் நெல்சனை நோக்கி, என்ன நெல்சன் சார் அடிக்கடி லீவு கொடுத்துருக்கீங்க என்று கேள்வி எழுப்பிட்டு வராங்க. மேலும் பலர் கூலி படத்தோட படப்பிடிப்பின் போது கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இதனால் அவரது உடல் நலனில் அக்கறை கொண்டு படப்பிடிப்பு திட்டங்களை படக்குழு மேற்கொண்டு வராங்க. அதனால தான் அடிக்கடி கால இடைவெளி விட்டு படப்பிடிப்பு நடத்தப்படுது என்று பேசி வராங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வழக்கமாகவே இமயமலைக்கு சென்று அங்கு தனிமையில் தனது நேரத்தை கழிப்பதை வாடிக்கையாக கொண்டவர் தான்.